இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். இன்னும் 4 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பிஆர் அப்புறமா சிஎஸ் ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? அது இதுக்கடுத்து வரக்கூடிய புது சீசனை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் சீசன் மக்களே, ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஓவரால் ரிவார்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏயுஜி கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்கின் கொடுக்குறானுங்க. இதில் வந்து சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் அக்யூரசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கானுங்கப்பா, ஓகேவா? இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக தர மாதிரி அந்த ஹீரோய்க்கு ரீச் பண்ணால் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரிவார்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவதார்ஸ். அதுக்கப்புறமா 46 சீசன் அப்படின்றதுனால 46 அப்படின்ற அந்த ஒரு அவதார், அப்புறமா பேனர். அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு ரீச் பண்ணுறது மூலயமா கொடுக்குற அந்த ஜெஸ்ஸியோ இல்லை ஏதோ ஹூடி மாதிரி இருக்குது, பார்க்குறது ஷர்ட் மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்றுங்க. இதுதான் பச்சை கலரில் கொடுத்துருக்கானுங்க, என்னன்னு தெரியல, ஏதாவது ரீசன் இருக்கும், ஓகேங்களா? இதுவுமே வந்து ஏதோ ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் இருக்கா, அந்த சீசன் 4 சீசன் 3லாம் வந்து எப்படி கொடுத்தானுங்க அந்த டிஷர்ட், இன்னைக்கு வரைக்கும் அது என்கிட்ட இருக்குது, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மாதிரிலாம் இப்போ கொடுக்க மாட்டானுங்க மக்களே. எனிவேஸ் நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பராங் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த எமோட்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கொடுக்குறானுங்க, ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர். நெக்ஸ்ட் சிஎஸ் ரேங்க் சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதோ இதுதான், ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசான் கன்னுக்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறானுங்க மக்களே. இதுக்குமே சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸ்கின்னு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணிக்கிறானுங்க. கலர் காம்பினேஷன்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு. ஸோ இந்த கண்ணுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் கிடைக்கும்ப்பா, ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அதில் பார்த்த மாதிரியே இங்கே பாருங்கள் அந்த அவதார் பேனர். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த சீசன் அந்த எப்படி சொல்கிறது 30வது சீசன் அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு பேனர் அவதார்லாம் இருக்காது, தனியாக வந்து கொடுத்துருப்பானுங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஓகேங்களா? அண்ட் இங்கே பாருங்கள் பிஆரை கம்பேர் பண்ணுறப்போ சிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்டியூம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த பிளாக் வித் ரெட்டு அப்புறமா கோல்டன் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கானுங்க, நல்லா இருக்குது உண்மையிலேயே இது பார்க்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக தர மாதிரி அந்த எமோட்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கு ஒரு ஸ்கின்னு கிடைக்கும், அதில் வந்து உங்களுக்கு பராங் ஸ்கின்னு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும் மக்களே, ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஓவராலாக நமக்கு வந்து அடுத்த சீசனை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எதையோ சேஞ்ச் பண்ணுறானுங்க, பட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் மட்டும் அந்த கேட்டகரியை மாற்றவே மாட்டானுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கலாம் அந்த மாஸ்டர் ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த ரவுண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு. அந்த டைமில் கொஞ்சம் ஏதாவது ரிவார்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். வில் சி, இப்போதைக்கு இது மட்டும் தான் அப்படின்றது.